இரிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டோடைய இன்ட்ரோ பார்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ பேசிக் டைப்ஸ் ஆஃப் டேம்ஸ், ஸோ அதுக்கடுத்து அது 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 ஓரியன்டாக உள்ள விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம், காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ நம்ம இந்த பார்ட்டில் என்ன முழுக்க பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ், டேமில் வரக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ அது எல்லா ஃபோர்ஸையும் நம்ம வந்து இதில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து தான் இந்த லெக்சர் ஃபுல்லாகவே வரும். ஸோ அதோடைய ஃபார்முலாஸ், பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் டேம். ஸோ ஃபோர்ஸஸ் அப்படின்றது நம்ம நார்மலாக பில்டிங் எல்லாமே அஸ்பெக்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ டேமுக்கு அப்படின்றப்ப எத்தனை ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத நான் சைடில் ஃப்ளோ சார்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த செல்ஃப் வெயிட், வாட்டர் ப்ரெஷர், அப்லிஃப்ட் ப்ரெஷர், எர்த் அண்ட் சில்ட் ப்ரெஷர், ஐஸ் ப்ரெஷர், விண்ட் ப்ரெஷர், தெர்மல் லோட்ஸ், வேவ் ப்ரெஷர், எர்த்குவேக் ஃபோர்ஸ். ஸோ இப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. எர்த் அண்ட் சில்ட் ப்ரெஷரை வந்து தனியாக பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 10 ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த டேமில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ இந்த லெக்சர் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் வெயிட். ஸோ செல்ஃப் வெயிட்டை பற்றி பெரிய இன்ட்ரோடக்ஷன் தர தேவையில்ல. ஏன்னா செல்ஃப் வெயிட் அப்படின்னாலே அதோடைய வெயிட் நம்ம கட்ட போகிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கான ஒரு வெயிட் இருக்கும்ல. இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து 50 கிலோ 80 கிலோ இந்த மாதிரி நம்ம வந்து வெயிட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோமோ, அந்த மாதிரி செல்ஃப் வெயிட் நம்ம ஒரு கல்லோ இல்லை வந்து ஒரு கான்க்ரீட்டோ வச்சு நம்ம கட்டுறப்ப அதுக்கு ஒரு செல்ஃப் வெயிட் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் டோட்டல் லோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இதுக்கே தான் நீங்கள் வந்து டேமை டிசைன் பண்ணணும். ஸோ இந்த அஸ்பெக்டில் தான் நீங்கள் வந்து கான்க்ரீட்டோடைய கிரேடாக இருக்கட்டும், உள்ளே கொடுக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதோடைய ஸ்பேஸிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் வெயிட். ஸோ செல்ஃப் வெயிட் அப்படின்றது தான் ஒரு ஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸ், மெயினான ஒரு ஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸ். கவுண்டர் பேலன்ஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ வெளியே இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு இது வந்து பக்கபலமாக நின்று அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செல்ஃப் வெயிட் ஈக்குவல் டு காமா எம் இன்ட்டு வால்யூம். ஸோ காமா எம்ன்றது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி டேம்ஸ் மெட்டீரியல், அதான் யூனிட் வெயிட் சொல்லுவோம் தெரியுமா? ஸோ டேம் மெட்டீரியல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, 25 அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா, கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து கான்க்ரீட் யூஸ் பண்ணிங்கன்னா 2400 கிலோகிராம் பெர் எம் கியூப், அண்ட் ஸ்டோன் மேசனரினா 2300 கிலோகிராம் பெர் எம் கியூபு நீங்கள் வந்து காமா எம்மா நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ வால்யூம்ன்றது டிபெண்டிங் அப்போ அந்த டேம், ஓகே. ஸோ அதை பொறுத்து வால்யூம்ன்றது சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் செகண்ட் ஒன், வாட்டர் ப்ரெஷர். ஸோ வாட்டர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு தண்ணியிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர். ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து தெரியும் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து என்ன, எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்றது வந்து தெரியும். இப்போ தண்ணி வந்து ஒரு வெர்டிக்கல் சர்ஃபேஸில் இருக்குது, ஒரு வெர்டிக்கல் ஃபேஸ் வந்து அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ப்ரெஷர்ன்றது வந்து க்ரியேட் ஆகும் அந்த வெர்டிக்கல் ஃபேஸ்க்கு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாட்டர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து அப்ஸ்ட்ரீம் சைடில் தான் நீங்கள் வந்து தேக்கி வைக்க போகிறீங்க. ஸோ இப்போ அப்ஸ்ட்ரீம் சைடில் நீங்கள் தேக்கி வைக்கிறப்ப இது வந்து ஒரு டீஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸ். கிராவிட்டி டேம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து மெயினாக டீஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் சைடில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் ப்ரெஷர் அதுலேயுமே வரும். எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க வாட்டரை வந்து. ஸோ அந்த டைமில் டவுன் ஸ்ட்ரீம்லேயும் வந்து உங்களுக்கான அந்த ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ரிசர்வாயர் லெவலில் இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி வந்து அதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ப்ரெஷரை வந்து நான் சொல்லிடுறேன் எப்படி வந்து ஆக்ட் ஆகும் வெர்டிக்கல் அப்படின்றதுக்கு. ஸோ நீங்கள் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ டேம் வந்து கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய வெர்டிக்கல் போர்ஷன் டவுன் ஸ்ட்ரீம் சைடில் ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ இப்படி தான் கிளாஸிஃபை இருக்கும். ஸோ வாட்டர் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லெவல் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த ஃப்ளட் லெவலோ அதுதான். ஸோ இப்போ வந்து எப்படி வாட்டர் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அட் த டாப்பு, மினிமம் அட் த டாப்பு, மேக்ஸிமம் அட் தி பாட்டம் போர்ஷன். ஸோ இப்படி தான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போர்ஷன் மேலே
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல வந்து தெரியும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து டவுன் ஸ்ட்ரீம் வந்து எப்போவுமே இன்க்ளைண்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சண்டை காட்சி பார்த்தா கூட தெரியும். ஒரு 2 பேர் போர் வீரர்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு கவசத்தை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு காலை வந்து பின்னாடி வந்து இன்க்ளைன்டு பொசிஷனில் வச்சு தான் தடுப்பான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து தடுக்கிறதுக்காக ப்ராடர் விட்த்தில் நம்ம போகிறோம். சேம் வே வாட்டர் ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுறதும் இப்படி தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ப்ராடர் விட்த்தில் பேஸ் வந்து போகிறோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் எப்போவுமே இன்க்ளைண்டாக இருக்கும். வேறஸ் அப்ஸ்ட்ரீம் வந்து வெர்டிக்கல் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலான்றது தான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ P = 0.5 இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஹைட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹைட்டுன்றது மேக்ஸிமம் ஹைட் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதான் வாட்டர் ப்ரெஷர். ஸோ வாட்டர் என்ன ப்ரெஷர் கொடுக்குன்றதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 10. ஓகே, யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 10. ஸோ அப்போ வந்து 10 இன்ட்டு இப்போ இதோடைய ஹைட் வந்து ஒரு 6 மீட்டர் இருக்குது அப்படின்னா 6 ஸ்கொயர். ஸோ 36 × 10 360 இன்ட்டு 0.5. ஸோ அப்போ 18. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான ப்ரெஷராக வந்து வாட்டர் ப்ரெஷராக இதுலேருந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து வாட்டர் ப்ரெஷரை பொறுத்தவரை. ஸோ அண்ட் தென் அப்லிஃப்ட் ப்ரெஷர். ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸாக எப்படி நம்ம வந்து சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்லிஃப்ட் ப்ரெஷர் அப்படின்றது டேமோட டிசைனில் மெயின் பார்ட்டு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் ஃப்ளட் வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வைங்களேன். நீங்கள் வந்து ஒழுங்காக அப்லிஃப்ட் ப்ரெஷரை நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா டேம் வந்து அப்படியே கீழே விழுந்துற பாத்திரம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட் மாறிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஸோ டேம் வந்து அப்படியே கீழே விழ பார்க்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பெரிய விஷயமே. ஸோ வாட்டர் ஃபோர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணல, ஃப்ரீ போர்டுன்னு சொல்லி ஒன்று விடுவோம். ஸோ டாப் பொசிஷனில் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வாட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் அதில் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இப்போ வந்து வாட்டர் வந்து மேலே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேம் வந்து இப்படி புஷ் பண்ண பார்க்கும். ஸோ அப்படி புஷ் பண்ணி அந்த டேம் வந்து ஃபெயில் ஆகுது, கீழே விழுது அப்படின்னா தட் இஸ் டேர்ம்ட் அஸ் நான் வந்து ஓவர் டர்னிங் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நம்ம அப்லிஃப்ட் தான் பார்க்குறோம். ஸோ இந்த கான்செப்ட் விட்டுருங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறத கவனிங்க. ஸோ அப்லிஃப்ட் ப்ரெஷர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பாட்டம் போர்ஷனில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேராபோலிக் கர்வில் வந்து உங்களுக்கு வந்து அப்போர்ட் ப்ரெஷர் வந்து பேஸில் வந்து க்ரியேட் ஆகும். தான் பேஸுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ பேஸ் ஆஃப் த டேம் வந்து இது. ஸோ இந்த போர்ஷனில் தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பேஸ் ஆஃப் த டேமில் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா இந்த வாட்ரு வந்து இந்த ஒரு நீங்கள் வந்து இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து கட்டிட்டீங்க. பட் ஆனால் இது வந்து ரிலீஸ் ஆகி அந்த வாட்டர் வந்து மூவ் பண்ண தான் பார்க்கும். அது அப்படியே வந்து இருக்கிறதுக்கு வந்து பார்க்காது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கீழே சாயில் தானே இருக்குது. ஸோ சாயிலில் உங்களுக்கு வந்து பெர்மிபிலிட்டி ஆகிறதுக்கான தன்மைகள் இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக அந்த வாட்டர் வந்து பெனிட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக இது வந்து அப்லிஃப்ட் பண்ண பார்க்கும். வாட்டர் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ப்ராப்பராக ஃபவுண்டேஷன் போடலைன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே அப்லிஃப்ட் பார்க்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்லிஃப்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி தான் ப்ரெஷர் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும், இன்வர்ஸில் இருக்க மாதிரி. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இதுக்கானது. ஸோ த வாட்டர் ஸ்டோர்ட் ஆன் த அப்ஸ்ட்ரீம் சைட் ஆஃப் த டேம் ஹேஸ் டெண்டன்சி டு சீப் த்ரூ த சாயில் பிலோ த ஃபவுண்டேஷன். ஸோ அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், சீப். ஓகேவா? ஸோ இதுதான் தண்ணி வந்து ஊடுருவி போக பார்க்கும் சாயில் மூலயமா. ஸோ இப்படி சீப்பிங் ஆகிறப்ப அப்லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ டேமை வந்து கொலாப்ஸ் பண்ணி கீழே தள்ள பார்க்கும். இதுதான் விஷயம். ஓகே. ஸோ டு ரெடியூஸ் இந்த அப்லிஃப்ட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரைனேஜ் கேலரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு. ஸோ ட்ரைனேஜ் கேலரிஸ்ன்றது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு காம்பனன்ட் பார்த்தோமா. ஸோ இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரைனேஜ் கேலரி வந்து வச்சு கட்டுறோம் அப்படின்னா அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து ரிடக்ஷன் இருக்கும். ஓகே, ரிடக்ஷன் இருக்கும். அங்கே வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ட்ரைனேஜ் கேலரி வைக்காமல் பண்ணுறீங்க, டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படியே தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ட்ரைனேஜ் கேலரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க பேஸ் ஆஃப் த டேம் அப்படின்னா இந்த ஃபார்முலா.
ஸோ u ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு காமா w இன்ட்டு h இன்ட்டு p. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ 0.5ன்றது ஒன்றும் இல்லை, ஆஃப் அப்படின்றதான் வந்து 0.5ன்னு சொல்கிறது. ஸோ காமா w இன்ட்டு h இன்ட்டு p. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்லிஃப்ட் ப்ரெஷருக்கான ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பீன்றது பேஸ் விட்த் ஆஃப் த டேமு. ஸோ பேஸ் விட்த்துன்றது ஓவராலாக இங்கே வரக்கூடிய விட்த்து. ஓகேவா? ஸோ இந்த பேஸ் விட்த் ஆஃப் த டேம். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த் அண்டு சில்ட் ப்ரெஷர். ஸோ எர்த் அண்டு சில்ட் ப்ரெஷர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இப்போ. ஸோ எர்த் ப்ரெஷர்ன்றது தனி, சில்ட் ப்ரெஷர்ன்றது தனி. ஓகே. ஸோ கிராவிட்டி டேம்ஸ் வந்து நீங்கள் கட்டுறீங்க. கிராவிட்டி டேம்ஸ்னால் என்ன சொல்கிறேங்க, மண் அதை வந்து சக்ஸஸிவ் லேயர்ஸாக வந்து பொருத்தி நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்லி சாரி, கிராவிட்டி டேம் இல்லை, எர்த் அண்ட் டேம் சொல்கிறேன் நான். ஸோ எர்த் அண்ட் டேம்னா அது. கிராவிட்டி டேம்னா என்ன சொன்னேன், ஒரு கான்க்ரீட்டோ இல்லை மேசன்ட்ரியோ இல்லை ஸ்டோனோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து கட்டுறோம் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஃபேஸஸை அப்படின்றப்ப அதுதான் வந்து கிராவிட்டி டேம். ஓகே. விச் இஸ் சப்ஜெக்டட் டு ரெசிஸ்ட் த வாட்டர் ஃபோர்ஸ் வித் த செல்ஃப் வெயிட் ஆஃப் த டேம். ஸோ அந்த செல்ஃப் வெயிட் ஆஃப் த டேமே வந்து எல்லாமே வித் ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து கிராவிட்டி டேம்ஸ் வந்து எர்த் ப்ரெஷர் வந்து சப்ஜெக்ட் ஆகுது அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஃபேஸஸில். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பண்ணியிருப்பாங்களா, அந்த ட்ரென்ச்சை வந்து திரும்ப பேக் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் இன் அபட்மெண்ட் செக்ஷன். ஸோ அபட்மெண்ட் செக்ஷன்றதை நான் ப்ரீவியஸாக சொன்னேன், அபட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ டேம்ன்றது ஒரு செர்டைன் இதுக்கு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். மீதி எல்லாமே நேச்சுரலாக அக்கரிங்கில் இருக்கிறது தான் அப்படியே நம்ம வந்து அபட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கேசஸில் எர்த் ப்ரெஷர் வந்து மைனர் எஃபெக்ட் வந்து இருக்கும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சரில். அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எர்த் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா silt is treated as cohesionless soil having full uplift and whose value of internal friction is not materially changed on account of submergence. ஸோ இப்போ silt ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. silt ப்ரெஷர்ன்றது இப்போ டேம் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டம் போர்ஷனில் ஒரு சர்டன் ஹைட்டு, இந்த ஹைட்டுக்கு வந்து silt ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஹைட் h அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த போர்ஷனுக்கு வந்து silt ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த silt ப்ரெஷர் அப்படின்றது வந்து இந்த டேமை வந்து பாட்டம் போர்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஹரிசாண்டல் silt அண்ட் வாட்டர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ அசியூம் பண்ணால் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், 1360 kg/m³. ஸோ வெர்டிக்கல் silt and water pressure is determined as if silt and water together have density of 1925 kg/m³. ஸோ இது வந்து ஆஸ் பர் கோடல் ரெக்கமெண்டேஷன் படி. ஸோ அந்த பாட்டம் போர்ஷனில் உங்களுக்கு வந்து silt ப்ரெஷர் இருக்கும். இது வந்து சப்மர்ஜ்டு சாயிலாக இருக்கும், சப்மர்ஜ்டு வாட்டராக இருக்கும். ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து சில இடத்துல நெகாஷியபிள், பட் ஆனால் மேஜரில் வந்து silt ப்ரெஷர் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா பாட்டமில் தானே உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ சில்ட்டும் சேர்ந்துருக்கப்ப உங்களுக்கு வந்து அது வந்து ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகுறது எதில் ஆக்ட் ஆகும்னா வெர்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் த டேம். ஸோ அதுவும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரெஷரும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஐஸ் ப்ரெஷர். ஸோ ஐஸ் ப்ரெஷர்ன்றது வந்து நம்ம வந்து இந்த ட்ரெயினில் ரயிலிங் இருக்குல்ல, அந்த தண்டவாளம், அது அந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இது வந்து எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சர். ஸோ இது வந்து ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ரெஷர் வந்து 250 kPa வந்து ஃபேஸில் வந்து எடுத்துப்பாங்க, எந்த ஜோனில் இருக்கோ அதை பொறுத்து. இப்போ ஹிமாலயா ரீஜனில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக அதுக்கான சப்ஜெக்டிங் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கட்டக்கூடிய டேமுக்கெலாம் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர்ஸ். ஸோ இது வந்து கிராக்கை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிவியர் இப்போ வந்து வாட்டர் வந்து நல்லா ஃபுல்லாகவே ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றப்ப திடீர்னு டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்கிறப்ப the water will be subjected. ஓகேவா? ஸோ வாட்டர் வந்து சப்ஜெக்ட் ஆகும், சாலிட்லேருந்து பேக் டு லிக்விடில் வரும். ஸோ அப்போ கிராக் ஃபார்மேஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஸ் ப்ரெஷரில் அந்த பேசிஸில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் விண்ட் ப்ரெஷர். ஸோ விண்ட் ப்ரெஷர்ன்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து டேம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாட்டர் வந்து ரெண்டு விஷயமாக வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபுல் ரிசர்வாயர் லெவல், அப்புறம் வந்து எம்டி அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபுல் ரிசர்வாயர் லெவலில் இருக்கப்போ இதான் வந்து ஃப்ரீ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே வந்து ஃப்ரீ இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ போர்டு அப்படின்ற போர்ஷனில்
உங்களுக்கு வந்து விண்ட் ப்ரெஷர் வரும் அப்போ மட்டும். ஸோ அப்போ அது வந்து நெகாஷியபிள். ஓகே, ஓரளவு தான் ப்ரெஷர் இருக்கும், அதை வந்து செல்ஃப் ஹீட்லேயே தாங்கிடலாம். பட் வென் த டேம் இஸ் நாட் சப்ஜெக்டட் டு ஃபுல் ரிசர்வாயர், ஸோ தண்ணி வந்து காலியாக இருக்குது, டேமில் வந்து காலியாக இருக்கப்போ விண்ட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேமில் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ நீட் டு கவர் அப் வித் திஸ். ஸோ டு கவர் அப் திஸ் யூ நீட் டு கன்சிடர் த விண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அலோவன்ஸ் எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து அலோவன்ஸ். ஸோ ஃபார் த எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ரீமை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் டவுன் ஸ்ட்ரீமும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இங்கேயும் விண்டு வரும், ஸோ இந்த ஃபோர்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் தெர்மல் லோடு. ஸோ தெர்மல் லோடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன், இந்த டெம்பரேச்சர், ஸோ நம்ம வந்து வரக்கூடிய டெம்பரேச்சர், ஸோ அந்த டெம்பரேச்சர்னால் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் சைடில் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து க்ரியேட் ஆகும் டேமில். ஓகேவா? ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து எப்போவுமே நோட் பண்ணணும். ஸோ அது வந்து டிஃப்ளெக்ஷன் ஆஃப் டேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மார்னிங். ஓகேவா? தெர்மல் லோடால் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து மார்னிங்கில் இருக்கும், அப்படியே ரெடியூஸ் ஆகி ஈவினிங்கில் வந்து மினிமம் வேல்யூ வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த கான்க்ரீட்டில் வந்து எப்படி இந்த மெஷர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா கிராவிட்டி டேம் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்க்ரீட்டில் வந்து பேஸ் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரியான டைமில் எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து மெயின் டாஸ்க்கு. ஸோ அதை வந்து மெஷர்ஸ்லாம் வந்து மேற்கொள்வாங்களாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தெர்மல் லோட்ஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட் இன் கிராவிட்டி டேம்ஸ் அண்ட் மேபி இக்னோர்டு. ஸோ கிராவிட்டி டேம்ஸில் மிகப்பெரிய இது கிடையாது, ஸோ அங்கே வந்து இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து தெர்மல் லோட்ஸை பொறுத்தவரை. அண்ட் தென் வேவ் ப்ரெஷர். ஸோ வென் அ வெரி ஹை விண்ட் ஃப்ளோஸ், ஸோ நான் ப்ரீவியஸாக பேசினது தான். ஸோ இங்கே வந்து விண்டு பற்றி நம்ம பேசணும், நீங்கள் ஞாபகம் இருக்கும், விண்ட் ப்ரெஷர் பற்றி பேசணும். இப்போ வேவ் அப்படின்றது வந்து இப்போ டேம் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து மாறும். தண்ணி வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்கிறப்ப இப்படி வேவ் வந்து இப்படி க்ரியேட் ஆகும். இது க்ரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விண்டு தான். ஓகேவா? ஸோ வெரி ஹை ஃப்ளோ விண்ட்ஸ் வந்து வருதுன்னு வைங்க. இப்போ ஃப்ளட் டைம்னு வைங்களேன், தண்ணி வந்து மேலே வரைக்கும் அந்த வேவ்ன்றது க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த ரிசர்வாயரோட ஸ்டெபிலிட்டிக்கு வந்து பாதிப்பு வரும். ஸோ இதை வந்து இந்த ப்ரெஷரை வந்து அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயின் டாஸ்க். ஸோ வேவ்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஹை ப்ரெஷர்னால க்ரியேட் ஆகுது, அப்வர்ட் சைடில் மட்டும்தான் க்ரியேட் ஆகும், அப்ஸ்ட்ரீம் சைடில் மட்டும்தான். ஸோ இந்த அப்ஸ்ட்ரீம் சைடை தான் வந்து நம்ம வந்து இப்போ டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ இந்த வேவ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி. ஓகே, ஸோ வெலாசிட்டி, அப்புறம் டெப்த் ஆஃப் ரிசர்வாயர், இந்த ஹைட்டு. ஓகே, ஸோ டெப்த் ஆஃப் ரிசர்வாயர் அண்ட் ஏரியா ஆஃப் வாட்டர் சர்ஃபேஸ். ஸோ ஏரியா, இப்போ வந்து வாட்டர் வந்து ரொம்ப ஹியூஜ் ஏரியாவிலேருந்து வருது அப்படின்னா அதுக்கேற்ற வேவ் ப்ரெஷர் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவும் சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணணும். ஸோ இட் இஸ் கேல்குலேட் வித் த ஃபார்முலா ஆஃப் 2.4 into gamma W into height of water. ஸோ அதான். ஸோ HWன்றது வேவ் ஹைட்டு. ஸோ வேவ் ஹைட்டுன்றது ரிசர்வாயரை பொறுத்து தான். ஸோ அந்த ஹைட் ஆஃப் டேம் அதை பொறுத்து தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து டியூரிங் ஃப்ளட் டைம்ஸில் வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இதை வந்து கன்சிடரேஷனில் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ஃபோர்ஸ். ஸோ எர்த்குவேக்ன்றது நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? ஆனால் நம்ம நார்மலாக என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேமில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஷேக்கிங் வந்து ஹரிசாண்டல் நடக்குது அப்படின்னா டேம் வந்து சப்ஜெக்ட் டு மூவ் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இப்படி வந்து மூவ் பண்ண பார்க்கும், இப்படி ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் தென் டுவர்ட்ஸ் பேக். ஸோ முன்னே போகும் அண்ட் தென் பின்ன வரும். ஸோ இது வந்து வெறும் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இங்கே ஒரு பெரிய டாஸ்க் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர். ஓகேவா? ஸோ வாட்டர்ன்றது இருக்குது. ஸோ இங்கே எப்படி இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து உங்களுக்கு வந்து எர்த் ப்ரெஷர், அதாவது செஸ்மிக் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுதோ, செஸ்மிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதோ, அதே மாதிரி இங்கேயும் வேவ்ஸ்லேயும் வந்து இந்த இது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி வரும்னா வைப்ரேஷனாக மாறிடும். ஸோ வைப்ரேஷன் அஃபெக்ட்ஸ் த பாடி ஆஃப் த டேம் ஆஸ் வெல் அஸ் த வாட்டர் இன் த ரிசர்வாயர் ஆஃப் த பிஹைண்ட் த டேம். ஓகே, ஸோ இந்த போத் ரெண்டு விஷயத்துலேயும் தான்
அது வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, எர்த்குவேக் ஃபோர்ஸ்ன்றது ரெண்டு இதில் ஆக்ட் ஆகும். ஸோ த மோஸ்ட் டேஞ்சரஸ் எஃபெக்ட் அக்கர்ஸ் when the vibration is perpendicular to the face of the dam. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து பெர்பெண்டிகுலராக போகுது அப்படின்றப்ப ரொம்ப டேஞ்சரஸ் டேமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ்மிக் ஃபோர்ஸ்னாலே டேஞ்சரஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே மிகப்பெரிய டாஸ்க்காக சொல்கிறாங்க. ஸோ பாடி ஃபோர்ஸஸ், ஸோ ஹரிசாண்டலாக வந்து ஆக்ட் ஆகுது பாடி ஃபோர்ஸஸ், அதாவது ஸ்ட்ரக்சர் வெறும் அந்த இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சரில் வந்து வருது அப்படின்னா அந்த இதில் வந்து எப்படி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா ஆல்ஃபா இன்ட்டு டபிள்யூ. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இது. வாட்டர் வைப்ரேஷனோட சேர்ந்து வருது அப்படின்னா இதை வந்து ஆடப் பண்ணோம்ல. ஸோ டேம் ஆக்டிங் ஹரிசாண்டலி கால்குலேட்டட் வித் த எஃபெக்டிவ் வெயிட் ஆஃப் செஸ்மிக், அதான் எர்த்குவேக் ஃபோர்ஸ். அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 23 இன்ட்டு சிஇ ஆல்ஃபா ஹெச் ஸ்கொயர். ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எர்த்குவேக் ஃபோர்ஸஸை கன்சிடர் பண்ணுறப்ப. அண்ட் தென் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரெஷர்ஸ் ஃபோர்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு த எலிமெண்ட்ரி ப்ரொஃபைல். ஸோ எலிமெண்ட்ரி ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டேமோடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வர் எம்டியாக இருக்கலாம், இல்லை வந்து ஆஃப் ஃபில்டாக இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் டு மினிமம் நீங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். ஸோ வாட்டர் ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா 0 அட் டாப்பு, மேக்ஸிமம் அட் பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ டாப் திக்னஸ் வந்து 0 கொஞ்சம் மினிமமாக இருக்கலாம். அப்போ பாட்டமில் தானே அதிகமாக ப்ரெஷர் வருது. அப்போ அங்கே அதிகமாக பேஸ் விட்த் வந்து அதிகமாகிட்டே போகணும். ஸோ அதான் விஷயம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ இதை நான் வந்து ப்ரீவியஸாகவே நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டினேன். வாட்டர் ப்ரெஷர் வந்து வெர்டிக்கல் ஃபேஸில் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா அட் பாட்டம் போர்ஷன் வித் த ஹைட் ஆஃப் h/3. ஓகே, ஸோ h/3. ஸோ இதுதான் வந்து மெயினாக சொல்கிறாங்க. ஸோ h/3. ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்வர் இஸ் எம்டி, டேம் வந்து எம்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0ன்னு நீங்கள் எடுத்துப்பீங்க. செல்ஃப் வெயிட்டு பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, வெறும் செல்ஃப் வெயிட் மட்டும் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அந்த டைமில். பட் வென் இட் இஸ் ஃபுல், ஓகே, எம்டியாக இருக்கப்போ தண்ணி ப்ரெஷர் இல்லை உங்களுக்கு. ஸோ ஆனால் வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்கப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஷுட் பாஸ் த்ரூ த எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் ஆஃப் தி மிடில் தேர்ட் த லிமிட்டிங் கண்டிஷன். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய நாமன்க்ளேச்சர்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் த லாஸ்ட் ஒன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ரொஃபைல். ஸோ ப்ராக்டிக்கல் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் மாதிரி, கைட்லைன்ஸ் மாதிரி. ஸோ ஃப்ரீ போர்டு அப்படின்றது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டேம் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஃப்ரீயாக விடுவாங்க. ஸோ ஏன்னா வேவ் ஆக்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ போர்டுன்றது தான் இது. ஸோ இது வந்து இந்த கோடல் படி IS 6512 கோடல் படி என்ன ஹைட் இருக்கணும் அப்படின்னா, ஸோ வேவ் ஹைட் இருக்குல்ல, கீழே இருக்கக்கூடிய ஹைட்லேருந்து அட்லீஸ்ட் 1.5 ஹைட் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டாப் விட்த்து, ஸோ இந்த விட்த்து க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரஸ்ட்டு வந்து ஹைட்டோட 14% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பேஸ் விட்த்து, ஸோ இது வந்து பெரிய டாஸ்க்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராங்காக ஒன்று சொன்னேன். ஸோ அந்த ஓவர் டர்னிங் அப்லிஃப்டிங் அதெல்லாம், ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். பட் ஆனால் அப்லிஃப்ட்டுன்னு ஒன்று வந்து நான் சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்லிஃப்ட் ப்ரெஷரை வந்து இது ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து B = H/√S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ன்றது வந்து கிராவிட்டி ஆஃப் டேம். ஓகேவா? ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அப்லிஃப்ட்டு கன்சிடர் பண்ணலை அப்படின்னா பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த பேஸ் விட்த்துன்றது எதெல்லாம் சேவ் பண்ணணுன்னு பாருங்கள். ஓவர் டர்னிங், ஸ்லைடிங் அண்ட் நோ டென்ஷன் இந்த டேம் பாடி. ஸோ ஓவர் டர்னிங் நான் சொன்னேன், தண்ணி நிறையா போகிறப்ப நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பலகை மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுங்களேன் உங்கள் காலில், அது வந்து அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ அதான் வந்து ஓவர் டர்னிங். ஸ்லைடிங்கிறது வந்து அது எர்த் அண்ட் டேமில் நிறையா வரும். இப்போ இந்த முன் பொசிஷனில் வந்து வாட்டர் வந்து இங்கே வந்து லீக் ஆகிட்டே வருது எர்த் அண்ட் டேமில் அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய சாயில் ஃபுல்லாகவே வில் சப்ஜெக்டட் டு சீப்பேஜ். ஸோ அதனால் சப்மர்ஜ்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே ஸ்லைடாகி அந்த மண் வந்து போயிடும். பட் ஆனால் கிராவிட்டி டேமில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது.
ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ப்ரொஃபைலில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அட் லாஸ்ட் இந்த லெக்சரோட லாஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து ஓவர் டர்னிங், ஸ்லைடிங், கம்ப்ரெஷன், டென்ஷன். ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஸ்டேபிளான ஒரு டேம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ தேர்ஃபோர் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆர், ஸோ அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஓவர் டர்னிங், ஸ்லைடிங், இதுதான் மேஜர் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நாட் எக்ஸீட் த பர்மிசபிள் வேல்யூ. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்றது க்ரியேட் ஆகும், பட் பர்மிசபிள் வேல்யூக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெபிலிட்டிக்கான ரெக்குயர்மெண்ட். ஸோ பை திஸ் இந்த லெக்சர் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் எர்த்தன் டேர்ம், ஸோ அடுத்து ஆர்ச் டேர்ம், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் மோஸ்ட்லி வந்து கிராவிட்டி டேம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.